ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சில ஸ்டாக்ஸ் நியூஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் இதெல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கோட பாயிண்ட்ஸில் மெஜராக பார்த்தீங்கன்னா, எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா நல்ல இறக்கங்கள் கொடுத்துருக்கு. 1430 ரூபா. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஹோம் அப்ளையன்ஸ் அண்ட் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ். ஒரு ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. அதனால பெருசாக ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் இல்லை. ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணுறீங்கன்னா எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும். 1-2 குவான்டிட்டிஸ் கன்சிடர் பண்ணலாம். பட் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் தான் யோசிக்க முடியும் இந்த ஷேரை. அடுத்தது தங்கமயில் ஜுவல்லரி லாஸ்ட் 3 டேஸ் பார்த்தீங்கன்னா 28% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3882 ரூபா. அது காரணம் வந்து இவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. மெயினாக வந்து இவங்களோட மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குது. கஸ்டமர் நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஓவரால் ரிட்டர்ன் அண்ட் ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா 14.9% இருக்குது. லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் தங்கமயில் ஜுவல்லரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸே கொடுக்கும். இப்போ மார்க்கெட் கண்டிஷன்லையுமே பார்த்திங்கன்னா பெருசாக இறங்கலை. அது காரணம் வந்து இதோட ஸ்டெபிலிட்டி, சஸ்டைனபிலிட்டி, ட்ரஸ்ட், அதுதான் மக்களோட ட்ரஸ்ட், அதுதான் காரணம். 1-2 குவான்டிட்டிஸ் வாங்கி ஆட் பண்ண முடியும். மெயினாக அடுத்த பாயிண்ட்டு நம்ம வந்து யோசிக்கணும் அப்படின்னா, எப்போவுமே வந்து ஒரு ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் அது மாதிரி பார்க்கும்போது டைட்டன் அந்த மாதிரி ரிலையபிளாக இருக்கும். டைட்டன் எல்லாமே பீட் பண்ணி இது மேலே போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் வந்து நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க அவங்க. அதே மாதிரி வந்து ப்ராஃபிட் நல்லாவே இருக்குது, க்ரோத் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு சேல்ஸ் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதுவுமே வந்து ஒரு காரணம். லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் யோசிக்கும்போது என்னடா அது ஷேர் ப்ரைஸ் வந்து 3800 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க வேணாம். தங்கமயில் ஜுவல்லரியை ஒரு மாதத்தில் முடிஞ்ச குவான்டிட்டிஸ் வந்து நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம். சில சமயம் கரெக்ஷன்ஸ் வரும், ப்ராஃபிட் புக்கிங்ஸ் வரும்போது கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட் வந்து லாஸ்ட் 4 டேஸாக வந்து நல்ல டவுனில் இருக்குது. 7 lakhs crores வந்து லாஸ் இருக்குது ஓவராலாக இன்வெஸ்டர்ஸ்க்கு. இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவல் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ், அப்புறம் அமெரிக்கா போடுற டேக்ஸ். பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பேடாக இருக்குது. நிறைய இடங்களில் பிரச்சனைகள். அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஆகலை, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ரெவன்யூ வந்து கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிருக்கு, முக்கியமான கம்பெனிஸ்க்கெலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெனின்சுலா, அப்புறம் யூஎஸ் பிரச்சனை, வார், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ். அப்புறம் ட்ரம்ப்போட டேக்ஸ் எகென்ஸ்ட் ரஷ்யா ஆயில் இம்போர்ட். அப்புறம் மேஜர் ஸ்டாக்ஸ் இன் நிஃப்டி 50 வந்து ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆனோன்னு ஷேர் மார்க்கெட்டும் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்ம வந்து பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து ஒரு நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாம். பிஹெச்இஎல், அவந்தி ஃபீட்ஸ், எம்ஓஐஎல், என்எம்டிசி ஸ்டீல், இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நல்ல இறக்கங்கள் கொடுத்துருக்கு. இதையும் அக்யூமுலேட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்ததாக கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎம்டிசி, ஹிந்துஸ்தான் ஜிங்க், ஜிண்டால் ஸ்டீல், ஹிந்துஸ்தான் காப்பர், இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ண முடியும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் காப்பர்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்து இறக்கம் வந்திருக்கு. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்புறம் ஹிந்துஸ்தான் ஜிங்க், ஜிஎம்டிசி எல்லாமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஹிந்துஸ்தான் பெட்ரோல், கேபிஐ கிரீன் எனர்ஜி, ஷிப்பிங் கார்பரேஷன், ஜேபிஎம் ஆட்டோஸ், இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாமே 4-5%ங்கிற மாதிரி இறங்கும்போது நம்ம வந்து எப்போவுமே நல்ல ஷேர்ஸை வந்து அக்யூமுலேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணும். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும்போது நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு முடிஞ்ச குவான்டிட்டிஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே வரலாம். அப்போ தான் வந்து நீங்கள் ரிவர்ஸில் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். பொறுமை அவசியம் ஸ்டாக் மார்க்கெட்டில். சில ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் 300-400 ருபீஸில் இருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச குவான்டிட்டிஸ் வாங்கி அக்யூமுலேட் பண்ணுங்கள் இறக்கங்கள் வரும்போது. இன்ட்ராடேவோட நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து லாங் டேர்ம் அக்யூமுலேஷனுங்கிற மாதிரி போகலாம். ஸ்விங் ட்ரேடிங் வரைக்கும் பண்ணலாம். எப்போவுமே வந்து ப்ரைஸ் இறங்கும்போது ஆட் பண்ணி வச்சுட்டு வரும்போது ஃப்யூச்சரில் வந்து ஏற்றங்கள் கொடுக்கும்போது பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணி
அதோட லாபத்த வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இறக்கங்கள் வரும்போது மறுபடியும் ஆட் பண்ணலாம். இந்த நீங்க வந்து ஒரு பை அண்ட் டிப்ஸ்ங்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, டிவி டுடே ஷேர்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஸ்டேக்ஸ வந்து குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து டிவி டுடேயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ₹140 வரைக்கும் போயிடுச்சு. இதுக்கு கீழயும் போக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரியான ஷேர்ஸ வந்து அவாய்ட் பண்றது பெட்டர். எவ்வளவோ நல்ல ஷேர்ஸ் இருக்கு. நிஃப்டி 50ல இருக்கிற ஷேர்ஸ் கூட மேஜரா கன்சிடர் பண்ணலாம். ஆம், அதுக்கப்புறம் கிரீன்லேண்ட் இஷ்யூஸ்னால டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாரத் டைனமிக் லிமிடெட், பிஎல்லாம் கூட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எப்போவுமே வேர்ல்டில் இருக்கிற அன்சர்டனிட்டி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஏறும். லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பாரத் டைனமிக் லிமிடெட், மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் ஒரு கரெக்ஷன்ஸ்லாம் வரும்போது முடிஞ்ச குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா, இந்த மாதிரியான வேர்ல்டு லெவல் பேனிக் சிச்சுவேஷன்ஸ் அப்போ ஏறும்போது உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து ஃபார்மா ஸ்டாக்ஸ் டவுன் ஆச்சு. அதுக்கு காரணம் வந்து ஜெஃப்ரீஸ் வந்து கொஞ்சம் ஃபார்மா ஸ்டாக்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகாதுங்கிற மாதிரி ரேட்டிங்ஸ் கொடுத்தது தான். சிப்லாலாம் ₹1461 வந்தது. சன் ஃபார்மாலாம் ₹1761 வந்தது. லீடிங் ஃபார்மா ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வந்து லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரி பண்ண வேண்டியதில்லை. நான் சொன்ன மாதிரி எப்போவுமே வந்து மேஜர் ஸ்டாக்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேஸ்டாவோ இல்லை ஒரு சிச்சுவேஷன்ஸ்னால இறங்குதோ அப்போ முடிஞ்ச குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லது. போர்ட்ஃபோலியோ எப்போவுமே டைவர்சிஃபைடாக இருக்கணும். டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதில் ஃபார்மா ஸ்டாக்ஸும் ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டாக்ஸாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறது பெட்டர். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மீஷோ ஷேர்ஸ் வந்து டவுன் ஆச்சு. ₹165 நல்லா டவுன் ஆகிருக்கு. ஜெனரல் மேனேஜர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து ரொம்ப நெகட்டிவில் போயிருக்கு. இப்போதைக்கு மீஷோ ஷேரை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இதுக்கு காரணம் வந்து நமக்கு வந்து ரொம்ப சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் வந்து நல்லா இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தாங்க. பட் ஆனால் அந்தளவுக்கு இல்லை. மேபி ஃப்யூச்சரில் பிக்கப் ஆகலாம். திரும்ப ரிவர்சல் எடுத்தால் அப்போ யோசிங்க. இப்போதைக்கு இந்த ஷேரை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அதுக்கப்புறம் சில்வர் ப்ரைஸ் வந்து நல்லாவே இறங்கியிருக்கு. அதனால் சில்வர் பீஸோட ப்ரைஸும் 4% இறங்கியிருக்கு. ₹224 இருக்குது. மேபி இறக்கத்தை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கலாம். இல்லைனா கொஞ்சம் பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இறங்கினா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். கொஞ்சம் குவான்டிட்டிஸ் வந்து சில்வரோட இதையும் வச்சுக்கிறது வந்து பெட்டர். ஆனால் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்திங்கன்னா, சில்வர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஏறிச்சேன்னு சொல்லிட்டு லாபம் பார்க்கலான்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து எல்லா இதையும் வந்து சில்வர்லேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எப்போவுமே டைவர்சிஃபைடாக வச்சுக்கோங்க. ஃபார்மாவில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஐடி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ சில்வரையும் கொஞ்சம் குவான்டிட்டிஸ் வச்சுக்கலாம். இப்போ சில்வரோட ப்ரைஸ் ஏறினால மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் கூட இறங்குனுச்சு. நால்கோ, இந்துஸ்தான் காப்பர் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4-5% வந்து இறக்கங்கள் கொடுத்துருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் கூட ஒரு காரணம். மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேலி வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஹாப்பியாக இருக்கும். பட் வந்து என்னென்னா எப்போவுமே வந்து ப்ராஃபிட் புக்கிங்கிறது கொஞ்சம் நடக்கும். நீங்களுமே வந்து ஷேர்ஸில் வந்து கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் வரும்போது பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இறக்கங்கள் வரும்போது ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே எந்த ஷேர்ஸும் வந்து எங்கேயுமே போயிட போகிறதில்ல. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து திங்க் பண்ணுங்கள். இந்துஸ்தான் காப்பரும் நால்கோவும் நீங்கள் ஏற்கனவே ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க, நல்ல ஏற்றங்கள் கொடுத்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து 100 ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 30 ஷேர்ஸோ 40 ஷேர்ஸோ வந்து விற்றுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து இறக்கங்கள் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க வாங்கி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா திரும்ப ரிவர்சல் எடுக்கும்போது நீங்கள் உங்களுக்கு வாங்கிக்கலாம். நல்ல ப்ராஃபிட்டும் பார்க்க முடியும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் தொடர்ந்து இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். உங்கள் சேலரியில் சர்டன் போர்ஷன்ஸை வந்து தொடர்ந்து எஸ்ஐபி மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.